பக்கம் வந்துட்டு நம்ம ஹீரோயின் அயலிக்கிட்ட வந்து கேட்குறாரு. நம்ம காலேஜ் குரூப்லேருந்து வந்துட்டு மெசேஜ் வந்துருந்துச்சு பார்த்தியா? நமக்கு வந்துட்டு மீட்டிங் வைக்க போகிறாங்க, எல்லோரும் சேர்ந்து இது மாதிரி ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை கேட்டு நான் பார்த்தேன். அந்த குரூப்பில் தான் வந்துட்டு இந்த கபிலனையும் ஆட் பண்ணிடுவேன். கபிலனா அப்படின்னு ஹீரோ கேட்க, ஆமாம் அதுக்குள்ளே மறந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ கபிலன் வந்துட்டு காலேஜில் பொண்ணுங்கிட்டலாம் கலாட்டா பண்ணி இது பண்ணிடுறாங்க. அதனால் அயலிக்கு தெரிஞ்சு அவரை போயிட்டு மிரட்டி அடித்து இது பண்ணுறாங்க. அதில் கபிலன் கடுப்பாயிட்டு என்னைக்கு இருந்தாலும் உன்னை பழி வாங்காமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம அயலிக்கிட்ட சொன்னதை வந்துட்டு யோசிச்சு பார்க்குறாங்க. நான் அவனை மறக்கவே மாட்டேன், அவன் மாதிரி மோசமான ஆளே இல்லை, அதனால் எனக்கு அது எதுவும் பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவங்க அயலி ஒரு பக்கம் சொல்ல, இன்னொரு பக்கம் வந்துட்டு இங்கே கபிலனுக்கு தான் வந்துட்டு அயலியோட தங்கச்சி வந்துட்டு பேசியிருக்காங்க இந்திராணி. கரெக்டாக அவங்க சித்தி வந்துட்டு போயிட்டு அவங்க அப்பா கிட்டே நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அவர் அயலிக்கு தான் நினச்சிட்டு, நீ பேசிட்டியா நம்ம பொண்ணு அயலிக்கிட்ட சொல்லிட்டியான்னு சொல்லி கேட்க, நான் பொண்ணுன்னு சொன்னது நம்ம பொண்ணு, அந்த அயலி கிடையாது, அவங்க அம்மானால என் வாழ்க்கை போச்சு, இவளால் என் பொண்ணு வாழ்க்கை போயிடக்கூடாது, நீங்கள் என் கூட வந்துட்டு அந்த மாப்பிள்ளை வீடு பார்க்கறதுக்காக என் கூட வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் மறுநாள் கிளம்பிடுறாரு. அவங்க சித்தி அவங்க ஆளுங்க வரைக்கும் வந்துட்டு ரெடி ஆகிட்டு கிளம்பி வெளியே போகிறாங்க. அப்போ பாட்டி இவங்கெல்லாம் வந்துட்டு எங்கே போகிறீங்க நீங்கள்லாம் கிளம்பி போகிறத பார்த்தா பொண்ணு பார்க்க கிளம்பி போகிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியே அவங்க ஷாப்பில் திருன்னு முழிக்கிறாங்க. அயலியும் இதை பற்றி கண்டுபிடிச்சிருவாங்களா? அவங்க தங்கச்சிக்கு பார்க்குற மாப்பிள்ளை தான் வந்துட்டு கபிலன் ரொம்ப மோசமானவன்றதை புரிய வச்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவாங்களா, என்ன ஏதுன்றதை வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.